வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா அந்த இதுக்கு நாங்க வர முடியும். நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேம்மா. தம்பி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஏங்க ஏங்க கலந்து முகர கத்தைய பாரு. ஏற்கனவே அதை பண்ண தானே வாங்கிட்டு இருக்கோம் பொண்டாடிக்கிட்ட. இன்னுமா கேட்குற? வாங்கின அடி பத்தா கூட இருக்கு உனக்கு. சரி அண்ணன் வாங்கினேன். நல்லா இருக்கீங்களாண்ணே? சரி அப்புறம் நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். அந்த மாதிரி சுடிச்சிருக்கும் போனமா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பப்புன்னு முடிய சிவகாந்தி ரதியே
என்ன கிடையாது நல்லா பாடுறான் அது கிளியில பாடுறாங்க நீ வேற சாமி அதை கிளிக்கிறது நல்லா இருக்காது அந்த பாட்டு உனக்கு பிடிக்கல இதோட சூப்பர் பாட்டு வச்சிருக்க நல்ல பாட்ட பாரியா என் தங்கச்சி பால் கொண்டு அதோட பாத்துட்டியா நாய சாமி நல்லா இருப்ப பேசாம நாளைக்கு பால் கூட நீ வேற சாமி மூட மாத்தி விடாத நாயின்னு உனக்கு சொல்லுவேமா நாயை பத்தி உனக்கு தெரியுமா முன்னாடி பொட்ட நாய் போகு பின்னாடி ஆம்பளை நாய் போகு ஆம்பளை நாய் பொட்ட நாயை பார்த்து எப்படி தெரியுமா பழக்கி ஒரு வாரமா நீ பாட்டு கட்டுக்கா போறப்ப போன வாரம் கருப்பு நாயில இருந்துகிட்டே அலைஞ்ச இது அவங்க பொட்டு நாயை பார்த்து பழக்கி பொட்டு நாய் எப்படி பழக்கி வேற ஒண்ணு கிடையாதுப்பா அந்த பொட்டை மூடு சரியில்லை அதனால இல்ல நல்ல மூடோட இருக்க பொட்டை என்ன பண்ணுமாமா எனக்கு தெரியாது தெரியாதுல இப்ப கேட்டுக்க இப்ப அதே மாதிரி நீ பண்ணு மூடோட இருக்க பொட்டை குலைக்காது குலைக்கிற வேலை கிடையாது ஒன்லி சிக்னல் மட்டும் அப்படியா பண்ணு நாக்க தொந்தி குட்டி குட்டி ஆடிச்சு வச்சுக்க பேட்டரி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி நான் எந்த நாய் கோவமா இருக்கிறேன் கோவம் இல்லாத நாயா சொல்லிட்டு செய்ய இப்ப நீ எந்த நாயா இருக்கிற கோவமா இருக்கிற இப்ப கோவமா இருக்க நாய் பண்றேன் கோவமா இருக்க நாய் பாவனை வச்சுக்கிட்டு தானா வருது இப்ப சந்தோஷமா இருக்கடாய் இது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு போறாங்களா கருவா நாயின்னு சொல்லிக்கிட்டு பாத்துட்டு சும்மா இருக்கிறேன் ஆமா பல போயிட்டு போகுது ரொம்ப பேசினாலும் சரி அதிகமா பேசினாலும் சரி நேரம் வள்ளி வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம வந்து நின்றுகிட்டு இருக்கோம் ஆமா என்ன பண்றது என்ன வியாபாரம் பாக்குறேன் வியாபாரத்தை சொல்லு பாப்போம் உங்க யாரும் மாம்பழம் வரமா ஏமா இங்க வாமா பெண்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க கார் ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க நீ இன்னமும் மாம்பழம் தவிர்த்துக்கிட்டு இருக்கியாமா என் பொழப்பு அதுதான் ஓடுது உனக்கு ஓடாம போகுது அதை பத்தி பிரச்சனை உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா கார் ஓட்ட எனக்கு தெரியாது அது லூசு என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு ஓட்ட சொல்லி நீங்க கார் ஓட்ட கத்து கொடுப்பீங்களா புதுக்கோட்டையில சைல்ட் லாபிங் டிரைவிங் ஸ்கூல் ஒரு ஸ்கூலே வச்சிருக்கேன் ஆமா உங்க இத பிடிக்கிறீங்க கைய பிடிக்கிறீங்க எப்படியாவது எனக்கு கார் ஓட்ட நீங்க கத்து கொடுங்க எப்படியாவது நான் பொழச்சுக்கிறேங்க நீ பாரு எப்படி பொழக்க போறேன்னு எப்படி பொழைக்க போறேன்னு உனக்கு நான் சொல்லி தரேன் முன்னாடி ரவுண்டா இருக்கும்ல ஆமா ஆமா அப்படி ரவுண்டா இருக்கும் அதுக்கு பேரு தான் ஸ்டீரிங் ஸ்டீரிங் கீழ 3 இருக்கும் கீழ 3 இருக்கு இது ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் 3 இருக்கு ஏபிசி அதுக்கு பேரு தான் கீழ 3 இருக்குமா முதல்ல என்ன பண்ணலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கிளட்சை பிடிச்சிட்டு
என்னடா எந்திரிச்சாடா இங்க ஒரு பிள்ளை நம்மளை நம்பி இருக்கு அந்த பிள்ளைக்கு வண்டி ஓடி சொல்லி கொடுக்குறா இல்லையாடா நம்மள ஸ்பெஷலிஸ்டா வண்டி ஓட்டி இப்ப இந்த பிள்ளைக்கு என்னன்னா நம்ம தான் இந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்டி கல்வி கொடுக்க மாட்டோம் வண்டியை ஓட்டுல இந்த பிள்ளை வாழ்க்கையை ஓட்டிட்டு ஒத்தாசை கிடையாது இப்ப கியர் போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒத்தாசை அது ஒன்னே மாதிரி இந்த பையன் கூப்பிட்டோன்னே வந்துருவேன் இல்லப்பா வண்டி ஓட்டி சொல்லி கொடுங்க நல்லா சாமியை கும்பிடுங்க ஐயனார் அருளால கருப்ப சாமி அருளால இந்த பிள்ளைக்கு ஒரு வண்டி ஓட்டி கொடுங்க தம்பி அந்த கியர் நாளை கொண்டு வரா என்ன வர்றவங்க அங்கே போறாங்க ஒரு பிள்ளைக்கு வண்டி ஓட்டி சொல்லி கொடுங்க அப்புறம் எப்படி சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு தெரியணும்ல அங்க தெரிய மாட்டேங்குது முதல்ல என்ன பண்ணணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளச்சை பிடிச்ச வாக்குல கீழே போட்டு அப்படியே வண்டி வேகமா போடும் முதல்ல கியர் போட்டுக்கிறேன் அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போடணும்னா அப்படி மேல அப்படி வண்டி கொஞ்சம் வேகமா போடணும் அப்படி இழுத்த வாக்குல அப்படி மேல ஐயோ உள்ள ரெண்டு பால்ராசு குண்டு கிடக்கு அது ரெண்டு கலக்கி இருக்கும் போல இருக்கு நேரம் அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போறா அப்படி இழுத்த வாக்குல கீழே அதான் போர்த்தீங்க நல்லா வண்டி வேகமா ஒரே சரி சரி ஆமா வண்டி வேகமா போடா அது 5ஆவது கியர் திடீர்னு வண்டி போயிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டி வண்டியை திருப்புவோம்ல திருப்புவோம் ரிவர்ஸ் கியர் போடும்ல அதுக்கு என்ன ஒண்ணுனா கிளச்ச பிடிச்ச வாக்குல ஒரு கிண்டு கிண்டி அப்படி மேல சரிப்பா சரிப்பா இப்ப எப்படி வண்டி ஓட்ட தெரியுமா என்ன நோங்க மாமா போய் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் சாப்பிட்டு ஆற்றப்ப மட்டும் ஓ இப்ப மட்டும் சுகமா இருக்குதோ வண்டி வண்டியை திருப்புறக்குள்ள நீ ஏன்டா திருப்புற ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் நான் இங்க கீரை பிடிக்கிட்டு அங்கே எதை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு கிடக்குறேன் லோக்கல் மீடியா யாரு இங்க போட்டது நாளைக்கு பால் கூட வேற எடுக்கணும் என்ன வரும் சொன்ன என்ன வரும் எதுக்கு நீ அந்த கம்ப கையிலே வச்சுக்காதான் நல்லது உனக்கு நான் நோட்டீஸ் அடிக்கிற வேலையா பாத்துக்கிட்டு நோமா இவாமா அது வேற ஒண்ணு இல்ல நான் அந்த வேலையை நான் பார்த்தேன் கொரோனாவில் நான் பார்க்காத வேலையே கிடையாது என்ன வேலை பாத்தீங்க ஏகப்பட்ட வேலை பார்த்தேன் என்ன வேலை பாத்தீங்க என்ன செஞ்சீங்க ஏதோ பொழைக்கணும்ல பொழப்பு ஆமாமா ஐந்தாண்டு தான் போன் பண்ணி சொன்னேன் சரவண ஐந்தாண்டு என்ன சொன்னாரு நான் உன்னை பனியன் கம்பெனில சேர்த்து விடுறேன் திருப்பூர்ல உண்டே சேர்த்து விட்டாரு
பனியன் கம்பெனில இந்த சட்டிக்கு பிசிறு வெட்டுற வேலை. சரி ஏதோ ஒண்ணு ஏதோ பொழைக்கிற பொழப்பு ஏதோ. ஆமா, ஒரு ஆள் உயரத்துக்கு லாட்டி அடிக்கிடுவாங்க. சரி மேல வெயிட் வச்சு அமுக்குனாங்கன்னா இந்த பிசிறுலாம் வெளியில வரும். சரி பிசிறு வெளியில வரும்போது இப்படி வெட்டிக்கிட்டே வரணும். வரங்க. தொடர்ந்து நைட் டியூட்டியா கொடுத்துட்டாங்க. சரி ஒரு நாள் 2 லாட் வந்துருச்சு. 2 ஒரு லாட்டுக்கு வெயிட் இருந்துச்சு, ஒரு லாட்டுக்கு வெயிட் இல்ல. சரி என்ன செஞ்சீங்க? அப்புறம் ஓனர் சொன்னாரு, ஒரு லாட்டு மேல நான் ஏறி படுத்துக்கிறேன், ஏன் வெயிட்டுக்கு அதை அமுங்கிட்டு வச்சுன்னா பிசிறுலாம் வெளியில வரும், வந்துடும். அப்படியே வெட்டிட்டு வா அப்படின்னாரு. சரி ஏற்கனவே வேலைக்கு சேரும் போதே ஓனர் சொன்னாரு, ஒரு சில பிசிறுலாம் வராது, நல்லா இழுத்து பிடிச்சி வெட்டுடான்னு தான் சரி சொன்னாரு. சரி அப்பதான் போனஸ் தருவாரு. 2-3 மணி இருக்கு நைட் டியூட்டி பார்த்தேன். அசதி வேற, கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. 2ஆவது லாட்டு வெட்டிக்கிட்டு இருந்தேன்ல, சரி அன்னைக்கு ஓனர் சட்டி வேற போடாம வந்துருட்டான் போல. பேர் ஓடுனதுக்கு அப்புறம் வேட்டி விலகிருச்சு போல. சரி நான் தூக்க கலக்கத்துல பிசிற வெட்டிக்கிட்டு இருந்த வாக்குல ஒரு இடத்துல பிசிறு வெட்டவே மாட்டேன்னுச்சு. ஓனர் சொன்ன ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு இழுத்து புடிச்சு வெட்டுறான்னு சொன்னார்ல, இழுத்து புடிச்சு அதுக்குன்னு ஒரே பாவி கொலை பாவி. அங்க ஒரு கொலை முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஒண்ணு மட்டும் வந்திருக்க, ஒன்னே கொண்டு போய் வேலை செய்யறதுக்கு. எங்க சரவணன்? அவர் போயிட்டாரு, எங்க வருவார், சாமியோட சாமியா இருக்காரு. இருக்காரு. இந்த மாமா நல்லா இருக்கேலா அப்படின்னு நல்ல வேலை. மரியாதையா வந்துட்டு மரியாதையா போயிருப்பாப்புல. ஏயா நல்ல வேலை. ஓனர் படுறதுனால பரவாயில்ல, இதே சரவணன் படுத்துறதா என்ன முதலுக்கு மோசம் பண்ணிக்கிறாரு. கூட்டிட்டு போறது அது கண்ணை திறக்கல சாமி, நீ வேற உங்க வீட்டுக்கு கீழே நீ மாடி தாண்டி குடி இருக்க. உங்க வீட்டுக்கு எனக்கு தெரியாது, திருச்சி நான் ஏர்போர்ட்ல பார்க்காம வந்தேன். ஆமா, உங்க வீட்டுக்கு கீழே வெள்ளக்காரங்க குடி இருக்காங்களா? நான் உங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க, அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு எனக்கு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட் அப்படி அந்த அம்மா சாமி கும்பிட்டு ஒரே சத்தம் சாமி கும்பிட்டு இருந்துச்சு. அப்படியே சாமி அவங்க சாமி ஓ மை காட் தான் கும்பிடுவாங்களா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட் சாமி. என்ன மாமா? அது கண்ணை திறக்கணும் சாமி. ஐயா சாமி. Oh my God. Oh my God. Oh my God. Hey. நல்லா ஆடுற, நல்லா பாடுற. உன்னை பார்த்து காதல் வந்துருச்சு. எனக்கும் ரொம்ப நாளாச்சு சிவகாமியை சந்திச்சு. நல்லா இருக்கியா? காதல் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துச்சா? ஆமாடா, எனக்கு வந்துச்சு. சரி, நம்ம லவ் பண்றோமே, இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்றது? போச்சு. என்ன செய்ய? தெரியாம பேசிக்கோமா? தெரியாம பேசிக்கலாம். நீ செல்லு வச்சிருக்கியா? இருக்கேன்ட்ட. நானும் செல்லு வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கா? என்ன செல்லு வச்சிருக்கீங்க? ஓப்போங்கிற செல்லு வச்சிருக்கேன். மாட்டி விட்டு போயிடாத. பேரு சொன்னியா? சரி, நான் என்ன பண்ண வச்சிருக்கேன்? நோக்கியோ. நீ சாம்சங் பரவாயில்ல. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. காதல் காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காப்பி மாதிரி. சரி, எப்ப நம்ம தலையில விழுகுன்னே தெரியாது. விழுந்துட்டா அவ்வளவுதான், தொடச்சு எடுத்துட்டு போக வேண்டியது. ஆமா, உன்னை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படிங்க? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. நீதான் என் பொண்டாட்டியா வருவேன் எங்க வாத்தியார் சின்ன வயசுல சொல்லுவாரு. நீ எல்லாம் பண்ணி மேய்க்க வேண்டாம், லாய்க்கு எப்படி பாரு. ஓ பிராடி நமக்கு நமக்கு அம்மா இருக்குமா? குழந்தையா சூப்பரா இருக்கா? என்ன புடிஞ்சு விட்டதா? அடுத்த வாரம் உனக்கு கீழ் போறேன்னா இல்லைன்னு பாரு. நீங்கள ஒரு பெண்ணாகி உழவு கலையிலோ உழவுகின்ற அழகோ பால் கூட இருக்கணுமா? நீ என்னையா சொல்ற? நீ நீர் அலைகள் இடமாறி
ஓ மை காட் அங்க ஒண்ணுமே இல்ல பேசாம இரு ஓ மை காட் உள்ள ஒண்ணு இல்ல வெளியில ஒண்ணும் இல்ல இதுவும் கடந்து போகும் பீரோட சாத்து எனக்கே சங்கடமா இருக்கு எனக்கு காதல் வந்துச்சு நான் காலையில பால் கூட அங்கே தூக்குறேனால இங்க தூக்குறேன் ஒன்றிய மத்துக்கிறேன் எங்க எப்படிங்களா இருக்கு ஓ மை காட் பாடும் தெஞ்சலே தேடும் திங்களே வட்டப்பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களி உன்னுகின்றதை நெடுக்கவா